பைக் ஓட்டும்போது வீட்டுக்கு போய் இட்லி ஊற்றணுமா தோசை ஊற்றணுமா, குழம்பு மிச்சம் இருக்குமா தொட்டுக்கிறதுக்கு, இல்லைன்னா சட்னி வைக்கணுமா, ஐயோ சட்னி வைக்கிறதுக்கு தக்காளி இல்லையே, இப்படி என்னென்னவோ மண்டைக்குள்ளே ஓடி சில இடங்களை எப்படி கிராஸ் பண்ணோம், யார் யார் எதில் வந்தாங்க அப்படின்னே நினைவில் இருக்காது. இதை நிறையா பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப லாங் டிரைவில் காரில் ஓட்டிகிட்டு போகும்போது 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் ரிலாக்ஸ் பண்ணணும், கண்டினியூஸாக ஓட்டுனா மைண்டு கான்சன்ட்ரேஷன் போயிடும், நிப்பாட்டி டீ ஸ்நாக்ஸ்னு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்கன்னு ஒரு வீடியோ பார்த்தேங்க. ரொம்ப முக்கியமான பதிவு. அப்படி பார்த்தா இந்த பைக் ஓட்டுறவங்களுக்கு 5 நிமிஷம் டு 10 நிமிஷத்துக்குள்ளேயே கான்சன்ட்ரேஷன் போயிடுதே நம்மளுக்கு. அப்போ நம்மளும் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சேஃப்டி முக்கியம் அமைச்சரே. இன்றைக்கி நூல்கோல், கத்திரிக்காய், அவரைக்காய் அப்படின்னு இருந்த காய்கறியெல்லாம் போட்டு சாம்பார் வச்சு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்க பிரட்டல் பண்ணி இன்றைக்கி ஒரே காய்கறியாக லஞ்ச் பாக்ஸை நிரப்பி ஜாலியாக சமைச்சு ஹாப்பியாக சாப்பிட்டாச்சு.